friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ப்ரோக்கலி முட்டை பொரியல். ரொம்ப சிம்பிளா இந்த பொரியல் செஞ்சிடலாம். ப்ரோக்கலி வச்சு என்ன செய்யறது அப்படின்னு தெரியலையா உங்களுக்கு? கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோக்கலி இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இது கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான ப்ரோக்கலி எக் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ப்ரோக்கலி முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ரோக்கலி முட்டை பொரியல் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளான்ச் பண்ண ப்ரோக்கலி எடுத்துருக்கிறேன். நான் இது வந்துட்டு ஆல்ரெடி சுடுதண்ணியில போட்டு 1 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா நம்ம வெட்டிக்க போறோம். இதை வந்துட்டு வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சின்னதா வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பீசஸா இருந்தா பரவாயில்லன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா வெட்டிக்கோங்க. இல்லைன்னா நல்லா சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வெட்டிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பீசஸா வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா இங்க பாருங்க இந்த அளவுக்கு பீசஸா நான் வெட்டியிருக்கேன். ரொம்ப பொடி பொடியா இல்லாம ஓரளவுக்கு பீசஸ் தெரியற மாதிரி வெட்டியிருக்கேன். இந்த மாதிரியே எல்லாத்தையும் வெட்டிக்க போறேன். இப்போ இது மாதிரி ப்ரோக்கலி வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சாச்சு. இதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பாத்துடலாம். இதுக்கு வந்துட்டு 2 முட்டை எடுத்திருக்கிறேன். நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி அதையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இது போக நம்ம மஞ்சள் பொடி, அப்புறமேட்டு கொஞ்சமா சில்லி பவுடர், கொஞ்சமா பெப்பர் பவுடர் போட போறோம். இதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவுமே போட போறது இல்ல. ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்துட்டு பூண்டு சேர்த்தில அதுல பூண்டு லேசா வதக்கிக்கோங்க. பூண்டு லைட்டா வதங்கினதும் இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்திடலாம். இது கூடவே இந்த வெங்காயம் சேர்த்திடுங்க. வெங்காயமும் லேசா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்ப நம்ம இந்த தக்காளி பழத்தை சேர்த்திக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப மேஷ் ஆக தேவையில்ல. ஓரளவுக்கு வதங்கட்டும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்பவே சேர்த்திட போறேன். உப்பு சேர்த்திட்டோம்னா தக்காளிக்கு வந்து குயிக்கா வதங்கிடும். அதுக்காக தான். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம வெட்டி வச்சிருப்போம்ல இந்த ப்ரோக்கலி வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இந்த ப்ரோக்கலி ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பிளான்ச் பண்ணிட்டோம். ஒரு ஹாஃப் குக் ஆயிருக்கும் ஆல்ரெடி. இப்போ இன்னும் ஒரு ஹாஃப் குக் ஆகணும் இந்த ப்ரோக்கலி. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். நம்ம பெப்பர் பவுடரும் சேர்த்திக்கலாம் கடைசியில. நல்லா கொஞ்சமா தான் சேர்த்துறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர். சரி, இந்த ப்ரோக்கலியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சீக்கிரமே வெந்துடும். ப்ரோக்கலி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. நம்ம பொடி பொடியா வேற வெட்டி இருக்கிறோம். ரொம்ப குயிக்கா வெந்துடும். இந்த மிளகாய் பொடி, அது மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போக வரைக்கும் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பக்கமா நம்ம வதக்கி இருப்போம். நல்லா இப்போ வதங்கிச்சு பாருங்க. இந்த தக்காளி எல்லாமும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ ப்ரோக்கலியோட சேர்ந்து. இப்போ நம்ம இந்த 2 எக் எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த முட்டையை வந்து இதுல பிரேக் பண்ணி விட்டுலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி சேர்த்திட்டோம். தேவைப்பட்டா நீங்க இப்ப கூட போட்டுக்கலாம். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கோங்க உப்பு. இப்போ இதை நல்லா இதோட சேர்த்தி ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு முட்டை பொரியல், ப்ரோக்கலி முட்டை பொரியல். பச்சை, சிகப்பு, மஞ்சள் அப்படின்னு எல்லா கலரும் கலந்துருக்கு பாருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பா தட்டாம சாப்பிட்டுருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த பொரியல். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல நம்ம போட்ட இன்னும் நிறைய ப்ரோக்கலி வீடியோஸ் இருக்குது. அதையும் வந்து போய் செக் பண்ணுங்க. நான் வந்துட்டு அதோட லிங்க் எல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம், நல்லா இருக்காது. இங்க பாருங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆனா போதும். அவ்வளவு குயிக்கா நம்மளோட ப்ரோக்கலி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட ப்ரோக்கலி முட்டை பொரியல் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பர் ஹெல்தியான ப்ரோக்கலி முட்டை பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.